அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய பதிவில் அனைத்து விதமான பயத்திலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய, அனைத்து விதமான பயத்திலிருந்து சரியாக்கக்கூடிய அற்புதமான அமலை பார்க்க இருக்கின்றோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சக்தி வாய்ந்துவா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் இந்த துஆவை ஓதுகின்றாரோ நிச்சயமாக அவருக்கு பயம் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயத்திலிருந்து விடுதலை செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வீரனாக மாற்றுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த அற்புதமான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் கஸலி. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கோழைத்தனத்திலிருந்து சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும், இந்த எண்ணத்தோடு ஓத வேண்டும். மேலும் கூறியிருக்கின்றார்கள், இந்த துவாவை ஏதாவது தொழுகைக்கு பிறகு 5 வக்தில் ஏதாவது தொழுகைக்கு பிறகு 41 முறை ஓத வேண்டும். முன்னாடி 3 முறை ஸலவாத், பின்னாடி 3 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ், எனக்கு வீரத்தை தருவாயாக, கோழைத்தனத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக என்ற இந்த அமலை 92 நாட்கள் செய்ய வேண்டும். இந்த அமலை தொடர்ந்து செய்வதை கொண்டு சகலவிதமான பயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை வெளியே கொண்டு வந்து விடுவார். அவர் வீரனாக மாறிவிடுவார். அவர் சுறுசுறுப்பு உள்ளவராக மாறிவிடுவார். சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சொல், அது 1000 வார்த்தையை விட, லட்ச கோடி வார்த்தையை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தை சிறந்தது. இந்த அமலை சாதாரணமாக நினைத்திட வேண்டாம். பயம் இல்லாத உள்ளம் அவருக்கு கிடைத்துவிடும். அவர் வீரனாக மாறிவிடுவார். அவர் சுறுசுறுப்பு உள்ளவராக மாறிவிடுவார். அவருடைய உடம்பில் சோர்வு இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதே போன்ற அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.